السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கனிமணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃபுகள், முன்னோர்கள், நல்லவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் இறை அருளை தேடி வந்து இறை கட்டளையை நிறைவேற்றக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் இறை இல்லமும் இஸ்லாமிய குடும்பமும் என்ற தலைப்பில் பல விஷயங்களை ஆதாரத்துடன் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலில் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்ததற்காக, அதில் நுழைந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நோன்புகளை நோற்றக்கூடிய பாக்கியத்தையும், ரமதானுடைய மிக முக்கியமான கண்ணியமிக்க பாக்கியம் நிறைந்த இந்த கடைசி 10 இரவிலும் அல்லாஹ் நமக்கு லைலத்துல் கத்ரை, அந்த இரவை தேடக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறான். இதற்காக நாங்கள் முதலில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால், கடந்த வருடம் நம்மோடு இருந்த பலர் இந்த ரமதானில் நம்மோடு இல்லை. நம்மளுடைய குடும்பத்தினர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நமக்கு தெரிந்தவர்கள், அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர்கள், இவர்களெல்லாம் போன ரமதான் நம்மளோடு நோன்பு நோற்றினார்கள், நம்மளுடைய குடும்பத்தினராக இருந்தார்கள், தினதோறும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இந்த ரமதான் நாம் அவர்களோடு இல்லை, அவர்கள் நம்மளோடு இல்லை. எங்கே இருக்காங்க? கபரில் இருக்காங்க. தன்னுடைய மரணத்தை நெருங்கிவிட்டு அடுத்த கட்ட மன்னர் வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள். அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியம் இந்த ரமதானுடைய மாதம். இந்த அடியான் எப்படியாவது நன்மைகளை மட்டுமே சம்பாதித்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களையும் திறக்கப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். எந்த காரணத்தை கொண்டும் பாவத்தை செய்தக்கூடாது, அந்த காரணத்தை கொண்டு அவன் நரகத்தில் செல்லக்கூடாது என்பதற்காக நரகத்துடைய எல்லா வாசல்களும் மூடப்படும் அந்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய இந்த கடைசி 10 இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒரு இரவை, பாக்கியம் நிறைந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ர், அதற்காக ஒரு அத்தியாயத்தையும் இறக்கி வைத்து அதற்கு ஒரு சிறப்பை கொடுத்து லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் என்று, சிறந்த இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். இப்போ அந்த ஒரு இரவை தேடக்கூடிய பாக்கியம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறான். இதற்காகவே நாங்கள் உண்மையாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்போது நாங்கள் குடும்பத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்றோம், அல்லது இதற்கு பிறகு குடும்பத்தோடு இருப்போம் என்று சொன்னால் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்போ அந்த குடும்ப சம்பந்தமாக தான் நம்மளுடைய தலைப்பும் இருக்கின்றது. இறை இல்லமும் நம்மளுடைய இஸ்லாமிய குடும்பமும். இன்று எத்தனை குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பமாக இருக்கின்றது என்று கேட்டாலே பல பதில்கள் நெகட்டிவில் தான் வரும், இல்லை என்று தான் வரும். அப்போ இன்று குடும்பமாக இருக்கிறதா என்று கேட்டாலே பல குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது. இன்றைக்கி குடும்பம் பிரிந்து தான் இருக்கிறது தவிர குடும்பமாகவே இல்லை. அப்போ எப்படி இஸ்லாமிய குடும்பமாக இருக்க முடியும்? அப்போ இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால்தான் அந்த வீட்டில், அந்த குடும்பத்தில் அல்லாஹுடைய வேத வசனங்களை ஓதப்படும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸுகளை தினதோறும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பள்ளிவாசல்களோடு இந்த இறையில்லத்தோடு ஒட்டி வாழக்கூடிய, அதிகமாக தொடர் வைக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் அந்த கணவன் மணியாகவும் இருக்க முடியும். அப்போ இந்த பள்ளிவாசலுக்கும் இந்த குடும்பத்துக்கும், இஸ்லாமிய குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு, 2 பேருக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, நிறைய கனெக்ஷன் பள்ளிவாசலோடு தான் விட்டு இருக்குது. சாதாரண ஒரு கணவன் ஒரு ஆண், அவன் தொழுகக்கூடிய 5 வேளை தொழுகை எங்கே இருக்கும்? பள்ளிவாசல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் பயான்களாகவும் ஜுமாவுடைய மேடையாக இருக்கும், அல்லது பல நேரங்கள் ரமதானுடைய மாதங்கள் அல்லது ஹிஃப்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள், இப்படி பள்ளிவாசல்களோடு ஆண்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும். ஆனால் பெண்களுடைய தொடர்பு பள்ளிவாசல்களோடு இன்றைய காலகட்டத்தில் மிகவும் குறைவானது. நான் சொல்லக்கூடியது பள்ளிவாசல்களை சார்ந்து, பெண்களை சார்ந்ததில்லை. பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் எங்கே கூட்டம் வச்சாலும், பள்ளிவாசலில் பயான் வச்சாலும் கூட்டமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு பள்ளிவாசலை இப்படி வாய்ப்பு கொடுப்பது ரொம்ப கம்மியான பள்ளிவாசல். இது உண்மையான எதார்த்தம். அப்போ பெண்களுக்காக இந்த பள்ளிவாசல் எப்படி திறக்கப்படும், எப்படியெல்லாம் இருக்கும் இந்த சந்தர்ப்பம், எப்படிலாம் பல விஷயங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்ப்போம். முதல் விஷயம், கணவன் மனைவி 2 பேரும் பள்ளிவாசல்களோடு எவ்வளவு தொடர்பில் இருப்பாங்களோ அவ்வளவு அவர்களுடைய ஈமான் உயிரோடு இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், அடிக்கடி அதை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, அல்லாஹை பற்றி, ரசூலாவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு தொடர்பு வெட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் அப்படியே மறுபக்கம் இங்கே கொண்டு போயிடுவான். ஹராமான விஷயத்தின் பக்கம் அந்த கணவனையும் மனைவியும் கொண்டு போயிடுவான். அது எங்கே போய் முடியும்? ஒரு பக்கம் விபச்சாரம், ஒரு பக்கம் ஹராமான தவறான பழக்கம், அல்லது வேறு பக்கம் வட்டியை சொல்லக்கூடிய பல ஹராமான விஷயங்கள், அல்லது ஹராமான இடங்களுக்கு போகக்கூடிய சூழல். இந்த மாதிரி பல விஷயங்களை ஷைத்தான் திசை திருப்பி விடுவான். இந்த பள்ளிவாசலை விட்டுட்டா இந்த மாதிரி பல விஷயங்கள் அல்லாஹுடைய பாதையிலிருந்து ஷைத்தான் நம்மை தூரமாக்கி விடுவான். அப்போ பள்ளிவாசல்களோடு ஆண்களும் தொடர் வைக்க வேண்டும், பெண்களும் தொடர் வைக்க வேண்டும். இப்போ தொடர் வைக்கக்கூடிய நிலை வருவதற்கு முன்பாக நம்மளுடைய வீட்டுடைய நிலை பார்க்கணும். அப்போ தான் பள்ளிவாசலோடு நம்மளுடைய தொடர்பு இருக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு கட்டளையாக, செய்தியாக சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, சூரத்து தஹரீம் 66வது அத்தியாயத்துடைய வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, விஸ்வாசிகளே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட முஃமின்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமின்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிபொருளே இந்த மனிதர்களும் இந்த கல்லும் தான். அல்லாஹ் நம்மை ஜாக்கிரதையாகவும் இருக்க சொல்கிறான். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னா அதனுடைய நிலைமையும் நமக்கு காட்டுகின்றான். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிபொருள் இந்த மனிதர்கள் தான். உலகத்துடைய எரிபொருள் என்ன? நெருப்பில் போட்டால் என்ன அதிகமாக எரியும்? கெரோசின் போடுவாங்க, பெட்ரோல் போடுவாங்க இல்லையா, அல்லது வேறு மரக்கட்டைகள் போடுவாங்க, விறகு போடுவாங்க. இந்த மாதிரி பல பொருட்களை போட்டால் அந்த நெருப்பு அதிகமாகிடும் இந்த உலகத்தில்.
அந்த நரக நெருப்புடைய தன்மை எப்படி இருக்கும் என்று சொன்னால், மனிதர்கள் போட போட அந்த நெருப்பு அதிகமாகும். அதான் எரிபொருள். அப்போ இந்த நரகத்துடைய எரிபொருள் இந்த மனிதர்கள் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? அதிலிருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு முறை கூட தப்பி தவறி கூட அந்த நரகத்தில் விழுமாமல் நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. உங்களை மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தாரையும் பார்த்து கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். அதில் விழுவாமல் உங்களை நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு பொறுப்பாளி. இப்போ என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி தொழுல அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் பொறுப்பு? என்னுடைய மனைவி ஒரு பக்கம் பொறுப்பாக இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு நான் பொறுப்பாளி தானே. அல்லாஹ் ஏன்ட்டையும் கேட்பான், ஏன்ப்பா உன்னுடைய மனைவி இன்றைக்கி ஃபஜ்ர் தொழுல? அல்லாஹ் ஏன்ட்டையும் கேட்பான். நம்மளுடைய பிள்ளை வீட்டில் இருக்காங்க, அந்த பிள்ளையுடைய பொறுப்பாளி யார்? நான். என்னுடைய பிள்ளை ஹராமான பாட்டை கேட்டு, ஹராமான படத்தை பார்த்து, ஹராமான செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு யாரிடம் அல்லாஹ் கேள்வி கேட்பான்? என்னிடம் கேட்பான். நான் அந்த வீட்டுக்கு பொறுப்பாளி. அப்போ அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான், உன்னுடைய பிள்ளை இந்த ஹராமான விஷயத்தை செய்யும் பொழுது ஏன் தடுக்கவில்லை? மாறாக அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் செஞ்சது என்ன? இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய விஷயங்களும் இஸ்லாம் தடுத்த விஷயங்களும் தான் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்லுவான். இப்போ நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நான் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிடுறேன், மதர்சாக்கெல்லாம் அனுப்பிடுறேன் அப்படின்னு மனிதர்கள்ட்ட பதில் சொல்கிற மாதிரி அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லி தப்பித்து கொள்ளலாமா? பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் கால் நகராது. அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விடை அளிக்கவில்லை என்று சொன்னால் மறுமை நாளே நம்மளுடைய கால் நகராது. அல்லாஹ் கேள்வி கேட்பான், வன் ஷபாபிஹி ஃபீமா அஃப்னா அப்லா, உன்னுடைய வாலிப வயதை எந்த இடத்தில் நீ கழித்தாய்? வன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய முழு வாழ்க்கையும் எந்த இடத்துல நீ கழித்தாய் அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்பான். குடும்ப சார்ந்த விஷயங்களும் வரும், நம்மை சார்ந்த தனிப்பட்ட விசாரணையும் இருக்கும். ரெண்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்ப தலைவர்களுக்கு கேட்பான். இப்போ இந்த குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய நான் என்னை மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய என்னுடைய பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்கிறது? எனக்கு இருக்கிறது. என்னுடைய வீட்டில் ஒரு தப்பு தவறு பாவம் நடந்தால் அதுக்கு யார் காரணம்? நானும் ஒரு காரணம். அதை தடுக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்களும் அதுக்கு காரணம். அல்லது சரியான விஷயத்தை சொல்லி கொடுக்கணும், அந்த நேரத்தில் சொல்லி கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்? நாங்களும் ஒரு காரணம். சரி, நமக்கு தெரியல, அப்போ எங்கே கொண்டு வரணும்? சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அல்லாஹுடைய இல்லம், பள்ளிவாசல். இப்போ புரிதா பள்ளிவாசலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எவ்வளோ தொடர்பு முக்கியம் அப்படின்னு? ஏன்னா பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம எங்கே கற்றுப்போம்? இன்றைக்கி எல்லோரும் மதரசாவுக்கு போவாங்களா? பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க. ஜும்மாவுடைய மேடையில் ஜும்மாவுடைய ஹுத்பாவை கேட்கறதுக்காக வருவாங்க, அல்லது வாரத்தில் மாதத்தில் வரக்கூடிய ஒரு பயானுக்கு வருவாங்க. அப்போ அந்த தொடர்பு பள்ளிவாசலோடு அதிகமாக இருந்தால்தான் பல விஷயங்கள் பல சட்டங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு இஸ்லாத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் மிக முக்கியமான அவர்களுடைய சட்டங்கள் அவங்களுக்கு தெரிந்திருக்கணும். இன்றைக்கி எல்லாரும் நோன்பு வந்த உடனே எப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா? எந்த விஷயம் செஞ்சால் நோன்பு உடைஞ்சிரும், எந்த விஷயம் செஞ்சால் நோன்பு உடையாது, யாருக்கு எவ்வளவு நோன்பு கஃபாரா கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு எவ்வளோ கஃபாரா கொடுக்கணும், ஒரு நோன்புக்கு எவ்வளோ கஃபாரா கொடுக்கணும், ஃபிதியா எவ்வளோ, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். நான் இந்த மாதிரி விஷயம் செஞ்சால் எனக்கு நோன்பு உடையுமா உடையாதா, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் வருடம் ஒவ்வொரு நேரமும் ரமதானில் நம்ம இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம், எல்லாட்டையும் எல்லா ஆலிம்கள்ட்டையும் குரூப்லேயும் போட்டு. என்ன அர்த்தம்? அப்போ நாம் இஸ்லாத்துடைய தொடர்பில் இல்லைன்னு அர்த்தம், பள்ளிவாசலுடைய தொடர்பில் இல்லைன்னு அர்த்தம். சாதாரண ஒரு மனிதர் பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்கிறார், அவருக்கு எல்லா நேரமும் அந்த உபதேசங்கள் சொல்லும் பொழுது பள்ளிவாசலில் உட்கார்ந்து அமர்ந்து கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுவார்? அப்படியே விட்டுருவாரா? வீட்டுக்கு போய் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த ஹதீஸை கேள்விப்பட்டேன், இந்த சட்டத்தை கேள்விப்பட்டேன், நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு எங்களுடைய இந்த குர்ஆன் ஹதீஸில் இருக்குதுன்னு இமாம் சொன்னாங்க. அப்போ கணவன் மனைவி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் குடும்பத்தில் பகிரலாம்.
அப்படிதான் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் சஹாபாக்களும் இருந்தாங்க. பல விஷயங்கள் அவர்களுடைய குடும்பத்தில் பகிரப்பட்டது. ஆனால் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இதை விட்டுட்டு எல்லாமே பகிர்றோம். இன்றைக்கி பெரிய 6 அடித்தார், யார் பேர் அவர், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். ஐபிஎல்லை பற்றி பேசுகிறோம், பெண்கள் சீரியலை பற்றி பேசுகிறாங்க, பிள்ளைங்க கார்ட்டூனை பற்றி பேசுகிறாங்க. இப்போ எல்லாம் அவங்கவுங்களோட இடத்துல அப்படியே பிஸியாக இருக்காங்க. பள்ளிவாசலை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் ரசூலுல்லாஹ் பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் யார் பேசுவாங்க? குடும்பத்தில் சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹ் பற்றி நாம் பேசவில்லை என்று சொன்னால், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் யார்கிட்ட போய் கற்றுப்பாங்க? நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து தானே கற்றுப்பாங்க. அத்தா ஃபோன் பேசுகிறாருன்னா உடனே பிள்ளை ஃபோன் கையில் எடுத்து காதில் வைக்கிதா இல்லையா? அத்தா என்ன செய்கிறாங்களோ, அம்மா என்ன வேலை செய்கிறாங்களோ உடனடியாக அந்த பிள்ளை எப்படி செய்தா இல்லையா? அப்போ நாம் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பேச்சை தன்னுடைய வாயில் எடுப்போமோ, தன்னுடைய நாவலை எடுப்போமோ, ரசூலுல்லாஹுடைய முஹம்மது நபி பற்றி எவ்வளவு நாங்கள் பேசி கொண்டிருப்போமோ, நம்மளுடைய பிள்ளைகளும் அதை பார்த்து கற்றுப்பாங்க. பெருசான பிறகு அந்த பிள்ளை நல்லவனாக மாறானா கெட்டவனாக மாறானா அது வேறு விஷயம். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு என் அம்மா அடிக்கடி இந்த விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிடும். அவன் கெட்டவனாக இருந்தால் கூட சொல்லுவான், எங்கள் அம்மா அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசில் அவங்களுடைய தாய் கற்றுக் கொடுப்பது அந்த பிள்ளையுடைய ஆள் மனதில் அப்படியே போய் பதிந்துடும். அவன் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, அடிக்கடி இந்த விஷயம் அவனுடைய நினைவில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கணும். சரி, நமக்கு தெரியலனா எங்கே போய் விடணும்? பள்ளிவாசலை விடணும். இந்த மதரசாக்கள் பள்ளிவாசலோடு ஒட்டி நடக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தில் இந்த மர்கஸ், இந்த மஸ்ஜித், இவர்களை ஒட்டி தான் நம்மளுடைய பிள்ளைகள் வரணும். ஆனால் எங்கே போகிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகள்? ஸ்டேடியம், ஐபிஎல், கிரிக்கெட்டு, படம் பார்க்கறக்கூடிய தேட்டர், பல கிரவுண்டு, இந்த மாதிரி பல இடங்களில் கூட்டமாக நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஈதோடைய ஷாப்பிங்க்கு போகணும். இந்த நேரத்தில் தான் பலருக்கு துணிக்கடையை அப்படியே போய் எல்லாமே வாங்குற மாதிரி கூட்டமாக போய் நிற்கணும். அந்த கூட்டம் பள்ளிவாசலுக்கு வராது, அல்லாஹுடைய இந்த இறையில்லத்துக்கு வராது. இங்கே இந்த ஒரு விஷயத்தை அப்படியே கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த சினாரி அப்படியே கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸையும் கேளுங்க, நமக்கே புரியும் நம்மளுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹுடைய விருப்பமான ஊர்களிலே மிக விருப்பமான ஒரு இடம், ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் மசாஜிதுஹா, அல்லாஹுடைய பள்ளிவாசல் தான், அல்லாஹுடைய இறை இல்லம்தான் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒரு இடம். பல இடங்கள் அல்லாஹ் படைத்த படைப்புகள் தான், ஆனால் அவனுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் எங்கே சொல்கிறான்? பள்ளிவாசல்னு சொல்கிறான். அபுகது இலல்லாஹ், அல்லாஹ் கோபப்படக்கூடிய இடம். அபுகதுல் பிலாதி இலல்லாஹ் அஸ்வாக்குஹா, அதனுடைய மார்க்கெட், கடை தெருவுகள், அதுதான் அல்லாஹ் கோபப்படக்கூடிய இடம். இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை பாருங்கள், எங்கே கூட்டம் இருக்கும் அதிகமாக? அல்லாஹுடைய பள்ளிவாசல் அதிகமாக கூட்டம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இருக்குது. ஆனால் இதை விட பல மடங்கு மார்க்கெட்டில் இருக்குது. இதான உண்மை. பள்ளிவாசலில் கூட்டம் இருந்தாலும் அதை விட பல மடங்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு தெருவில் எடுத்துட்டாலே போதும், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 200, 300, 400, 500 பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கூட்டம் பள்ளிவாசலுக்கு வந்தாலே பல மார்க்க விஷயங்களை கற்றுக்கலாம், தனக்கு தேவைப்படக்கூடிய பல சட்டங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பள்ளிவாசலோடு அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு தொடர்பே இல்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்களோ, அந்த பள்ளிவாசலுக்கு போகணும், தொழுகைக்கு போகணும், அந்த தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு தொழுவக்கூடிய அந்த நேரம் முழுவதும் தொழுவக்கூடிய நன்மையாக எழுதி வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளிவாசலையோடு சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கும் பாருங்கள், எல்லாத்துலேயும் பலவிதமான நன்மைகள் வச்சுருக்காங்க. பள்ளிவாசலுக்கு வரீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். எந்த இடத்துக்காவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லியிருப்பானா? ஒவ்வொரு அடிக்கும்
அல்லாஹ்விடத்தில் தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. பாவத்தில் லெஸ் ஆகும், நன்மைகளை ப்ளஸ் ஆகும். பள்ளிவாசலுக்காக வரும்பொழுது வந்து என்ன செய்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க, மலக்குமார்களும் உங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்போ பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு கழிவுறைக்கு போயிட்டு அல்லது உது செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது வீட்டிலே உது செஞ்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த உது செஞ்ச பிறகு படிக்கக்கூடிய துவா இருக்குது பாருங்கள். தொழுகைக்காக பள்ளிவாசல் வருவதற்கு முன்னாலும் உது செய்யணும். அந்த உது செய்கிறதுக்கு பிறகு செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பல பேர் நம்ம படிக்கிறதே கிடையாது. அல்லாஹ் மன்னிக்கணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். இந்த சுருக்கமான ஒரு துவாவை யார் ஒரு உது செய்த பிறகு படிக்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுக்காக சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். நம்ம சாதாரணமாக ஒரு நன்மையாக ஒரு சாதாரணமாக ஒரு விஷயமாக நினைக்கிறோம். பள்ளிவாசலுக்கு முன்னாடி எல்லாம் உதவி செய்கிறதானே, அதுக்கப்புறம் துவா படிக்கிறது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. ஏன்னா வியாபாரம் அப்படியே தூக்கி நிற்குது. பகல் நேரத்தில் தான் வியாபாரம் அப்படி இருக்கும், பகல் நேரத்தில் தான் வேலை எல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் அல்லாஹுடைய இந்த ஓசை சத்தம் கேட்டவுடன் பள்ளிவாசலுக்கு வந்து உதவி செய்கிறான்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்தே அல்லாஹ்வுனுக்காக நற்செய்தியை சுப செய்தியை சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். வெறும் ஒரு உதவி செய்த பிறகு செய்யக்கூடிய காரியத்துக்கு இப்படி உதவி செய்யும் போதே ஒரு சிறப்பு இருக்குது, அது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் உதவி செய்யும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் உங்களுடைய தண்ணீர் எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய தண்ணீர் மட்டுமல்ல, அந்த உறுப்புகளிலிருந்து வரக்கூடிய உங்களுடைய பாவங்களும் அழிக்கப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். உது செய்யும் போது எந்த உறுப்பெல்லாம் நம்ம கழுவோம் சொல்லுங்கள்? வாய், மூக்கு, கண், காது, தலை, கை, கால், இந்த எல்லா உறுப்புகளை தான் நம்மளுடைய பாவங்களே நடக்குது. இதான உண்மை. வாயிலேருந்து பொய் சொல்லுவோம், புறம் பேசுவோம், கோல் மூட்டுவோம், ஒருவரை தப்பாக சொல்லுவோம், ஒரு முஸ்லீமுடைய மானத்தை வச்சு விளையாடுவோம், ஒருவரை கெட்ட வார்த்தையில் பேசுவோம், சபிப்போம், குத்தி காட்டுவோம், அவர்களை என்னென்ன பேசணுமோ எல்லாமே திட்டுவோம், கோபப்படுவோம் இல்லையா? கண்ணிலிருந்து தவறான ஹராமான விஷயங்களை பார்ப்போம், காதிலிருந்து பல ஹராமான பாட்டுகளையும் பல தவறான விஷயங்களும் கேட்போம், கையிலேருந்து எல்லாமே பார்த்தது அப்படியே அமல் செஞ்சுருவோம். இதுதான் நம்மளுடைய கைகள், கால், கண் எல்லாமே நடக்கக்கூடிய இந்த பாவங்கள். இது எல்லா பாவங்களும் உதவு செய்யும் பொழுது அவனுடைய ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு வராங்க. வந்துட்டு பள்ளிவாசலுக்கு வந்தவுடன் தொழுகைக்கு முன்னாடியே உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தொழுகைக்கு முன்னாடி வாங்க சொன்னதுக்கப்புறம் உட்கார்றாரு. இடைப்பட்ட நேரம் இருக்குது பாருங்கள். பைனல் அதானி வல் இகாமத்தி லா யுரத்து. அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியமான ஒரு நேரம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் துஆ செய்தால் அந்த துஆ கேன்சல் ஆகாது, ரத்து ஆகாது, திருப்பி தரப்படாது நமக்கு. அதை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்ட நேரம் அது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த நேரத்தை தான் வீணடிக்கிறோம். இன்றைக்கி உண்மையாகவே நமக்கு துஆ எந்த நேரத்தில் செய்யணும்னே தெரியாமல் இருக்கிறோம். தொழுகை முடிஞ்சவுடனே எல்லாம் துவா கேட்குறாங்க. தொழுகை முடிஞ்சோடனே துவா கேட்கக்கூடிய நேரமே கிடையாது. திக்ரில் ஈடுபடக்கூடிய நேரம் தொழுகைக்கு முன்பு தான் மற்றும் தொழுகையுடைய சஜ்தா நேரத்தில் தான் துவா கேட்கக்கூடிய நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் கேட்டதாகவும் ஹதீஸில் நமக்கு வந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படியே நம்ம ஆப்போசிட் ஆகிட்டோம். தொழுகைக்கு முன்பு எல்லா வேலையும் செய்வோம், தொழுகைக்கு பிறகு துவா செய்வோம், தொழுகைக்கு பிறகு திக்ரு செய்யணும், சுன்னத்து தொழுகணும். இதுதான் ஹதீஸில் நமக்கு வந்த விஷயம். அப்போ பள்ளிவாசலுக்கு வந்து அந்த நேரத்தில் துவா செய்கிறார். துவா செய்யும் பொழுது அவர் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் துவா செய்வார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்திலும் ஒரு நற்செய்தி சொல்கிறாங்க. அந்த மனிதன் என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைக்கு முன்னாடியே அவர் வந்து உட்கார்ந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் அவர் தொழுவக்கூடிய நன்மையெல்லாம் அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து உட்கார்ந்து அவருக்காக துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி அல்லாஹும்ம ரஹமு, யா அல்லாஹ் இவரை நீ மன்னித்து விடு, இவர் மீது இரக்கம் காட்டு அப்படின்னு அந்த மனிதனுக்காக
அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் பிரார்த்தனை செய்வாங்க? மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வாங்க. மலக்குமார்களுடைய பிரார்த்தனை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? மனிதர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுமா படாதா என்ற சந்தேகம் இருக்கலாம். ஆனால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை பொறுத்தவரை அப்படி அல்ல. மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்று தான் ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய பிரார்த்தனை ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், அவங்க பாவம் செய்யாதவர்கள். அதனால் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அவர் நமக்காக துஆ செய்யும் பொழுது அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான், நமக்கு உதவி செய்வான், நம் மீது அருள் புரிவான். இது எப்போது நடக்கும்? பள்ளிவாசலுக்கு முன்பாக வந்து உட்கார்ந்தால் போதும். இப்போ ஜமாஅத்து தொழுகையில் கலந்துக்கிறோம். ஜமாஅத்து தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் 27 மடங்கு அதிக நன்மை. தனியாக தொழுதால் ஒரு நன்மையாக இருந்தால் ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது 27 மடங்கு அதிகமாக நன்மை கிடைக்கும். அந்த தொழுகையில், அந்த தொழுகையுடைய சஜ்தா நேரத்தில் துஆ கேட்டால் அதுவும் அங்கீகரிக்கப்படாமல் இருக்காது. இதெல்லாம் பள்ளிவாசலில் வரக்கூடிய சிறப்புகள். பள்ளிவாசலில் மட்டும் இல்லாமல் தொழுகையுடைய சிறப்புகளும் இது. அப்போ பள்ளிவாசலில் வந்து தொழுது அதுக்கப்புறம் உட்கார்ந்து தொழுகை முடிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இமாமோடு அவருடைய தொழுகை முடிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான், அவர் மீது இரக்கம் காட்டுவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இந்த விஷயங்கள் பள்ளிவாசல்களை தொடர்பு வைக்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நன்மை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல பல சிறப்புகள். இதை நீங்கள் வேறு எந்த இடத்துக்கு போனாலும் இல்லை. அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வருவதற்காகவே ஒரு வசனத்தை சொல்கிறான், யா பனி ஆதம ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மகனே, பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்னால் உன்னை நீ அலங்காரம் படுத்திக்கொள். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய ஆடைகள் பள்ளிவாசல் விட்டு வேறு இடத்துல தான் அலங்காரமாக இருக்கும். இதான உண்மை. பள்ளிவாசலில் தான் அல்லாஹ் அலங்காரத்தை ஆண்களுக்கு வெளிப்படுத்த சொல்கிறான். குளித்து தொப்பி அணிந்தோ அல்லது இத்தரு போட்டோ அல்லது தலைமுடி வாரி அதுக்கப்புறம் உது செஞ்சு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடத்தில், முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும். மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் அடிக்கடி அவர்களுடைய பழக்கம் என்ன இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நேரமும் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு முன்பாக மஸ்ஜிது நபவியில் குளித்து எண்ணெய் போட்டு தலை சீவி இத்தரு போட்டு மிஸ்வாக செஞ்சு உது செஞ்சு அதுக்கப்புறம் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. ஆனால் நம்ம பள்ளிவாசலை விட்டு தான் வேறு எல்லா இடத்துலையுமே நல்ல துணி போடுவோம். பள்ளிவாசலுக்காக நல்ல துணி போடக்கூடிய, இத்தர் போடக்கூடிய, மிஸ்வாக செய்யக்கூடிய அல்லது அந்த நேரத்தில் மட்டும் தலை சீவக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடத்தில் கிடையாது. ஆனால் ஒரு திருமணத்துக்கு போகணும் அப்படின்னா துணி ஸ்டைலே மாறிடும் ஐயா. இருக்கக்கூடிய துணியில் எது ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதை எடுங்க. பள்ளிவாசலுக்கு போகணும், அந்த ஓரமாக இருக்க பனியனை எடுங்க. இதுதான் நம்மளுடைய பழக்கம். அப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எந்த இடத்துல அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்த சொல்கிறான்? பள்ளிவாசல் பக்கம் வரும்பொழுது. இப்போ பள்ளிவாசலுக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளோ சிறப்பு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸையும் கேளுங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 7 கூட்டத்தாருக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழலை கொடுப்பான் மஹ்ஷருடைய மைதானத்திலே. அந்த 7 கூட்டத்தாரில் ஒருவர் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி, அல்லாஹுடைய அர்ஷோடைய நிழல் கிடைக்கும். அதில் ஒருவர் யார்? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். பள்ளிவாசல்களோடு உள்ளத்தை பூட்டப்பட்டவர்கள். அவர்களுடைய உள்ளம் பள்ளிவாசலுக்காகவே துடிச்சுக்கிட்டு இருக்கும். அடுத்த தொழுகை எப்போ, அடுத்த பயான் எப்போ, அடுத்த நேரம் எப்போ, அடுத்த தொழுகை எப்போ, பள்ளிவாசலுக்காகவே துடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்காக அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லாம் வேர்வையில் இருக்கும் பொழுது, வெப்பநிலையிலுடைய உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு தேர்ந்தெடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். சுப்ஹான் அல்லாஹ். இப்போ இவ்வளவு சிறப்பு பள்ளிவாசலுடைய வரக்கூடிய எல்லா சிறப்பும் பாதம். இப்போ நம்மளுடைய நிலைப்பாடையும் பார்க்கணும். நம்மளுடைய வீட்டில் இஸ்லாமிய குடும்பமாக இருந்து பள்ளிவாசலோடு அதிகமாக இப்படி தொடர்பு வைக்கிறோமா? கட்டாயமாக கிடையாது. பள்ளிவாசலுக்கு தப்பி தவறி முதல் சஃபில் ஒரு பையன் தெரிஞ்சானா விரட்டி விடணும்.
பள்ளிவாசல் பக்கம் திருப்பி வந்துடவே கூடாது, அப்படி அடிக்கணும், திட்டணும், அல்லாஹ் மன்னிக்கணும். இப்படிப்பட்ட செயலாக இருந்தால் எப்படி பிள்ளைகள் பள்ளிவாசலின் பக்கம் வருவார்கள்? பள்ளிவாசலின் பக்கம் எப்படி அவர்களுடைய தொடர்பு இருக்கும்? இமாம் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், பிள்ளைகளுடைய சஃப்பு ஹதீஸின் பிரகாரம் ஆண்களுக்கு பிறகுதான். ஆனால் முதன்மையாக அவர்கள் வந்து கலந்து கொண்டால் அவர்களை பின்னால் இழுக்கக்கூடாது. முதன்மையான வந்தவர்கள் அவர்களுக்கு முதல் இடம். சிறிய பிள்ளைகள் முதல்ல வந்தால் அவங்க முதல்ல தான் நிற்பாங்க, அவங்கள பின்னாடி இழுக்க கூடாது. அப்போ இதுதான் சரியான வழிமுறை. இப்போ நாம் முதல்ல பள்ளிவாசலுக்கு வர்றதும் கிடையாது, பள்ளிவாசலுக்கு முதல்ல அந்த பிள்ளையும் பின்னாடியும் இழுத்துறது. இப்போ எப்படி பிள்ளைகளுக்கு அந்த பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கும்? பள்ளிவாசலோடு தொடர்பு எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் நம்மளுடைய பிள்ளைகளோடு பள்ளிவாசலுக்கு வரணும். இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகளை பள்ளிவாசலை விட்டு வேறு எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போவோம். ஹோட்டலுக்கு, வேலைக்கு, வெளியில் சுற்றுறதுக்கு, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வர மாட்டோம். வெறும் வாயில் சொல்லிவிட்டு போயிடுவோம், தொழுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். வரவில்லை என்று சொன்னால் அது யாருடைய கடமை? அந்த நேரத்தில் நமக்கு கோபம் வராது பாருங்கள். பள்ளிவாசலுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், தந்தைமார்களாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு பள்ளிவாசலின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு அந்த நேரத்தில் அந்த பிள்ளை போகவில்லை என்றால் அந்த நேரத்தில் எந்த தாய்மார்களும் சரி, எந்த பெற்றோர்களும் சரி அடிப்பது கிடையாது இல்லையா? திட்டுவது கூட கிடையாது. அல்லாஹுடைய தூதர் எவ்வளோ சொன்னாங்க? அவங்கள 10 வயசை தாண்டிட்டா தொழுக போகலைன்னா அவங்கள அடிங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தர்பியத்துடைய விஷயத்தில் தொழுகைக்கு மட்டும்தான் அடிக்க சொன்னாங்க, மற்ற எந்த விஷயத்துக்குமே அடிங்கன்ற வார்த்தை சொல்லலை. பிள்ளைகளை அடிக்கக்கூடிய சொன்ன விஷயம் பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்கக்கூடிய நிலை, அந்த தொழுகையோடு வரக்கூடிய வரவில்லை என்று சொன்னால் அவர்களை நீங்கள் அடித்தாவது தொழுகைக்கு வர சொல்லுங்கள். நம்ம அப்போ அடிக்கிறது இல்லை. எப்போ தெரியுமா அடிப்போம்? சும்மா ஃபோன் நோண்டிகிட்டு இருப்போம், தவறி ஃபோனு கீழே விழுந்துச்சுன்னு பாருங்கள், நம்மளுடைய பையன் மூலமாக போட்டு சாத்துன்னு சாத்துறது. அவ்வளோ இடம் இருக்குது, இங்கே தான் வந்து விளையாடணுமான்னு திட்டுவோம், அடிப்போம், கோபம் வரும். ஏன்னா காசு போட்டிருக்கோம்ல ஃபோனில். ஏன்னா அதை தான் நமக்கு பள்ளிவாசலை விட, ஈமானை விட ரொம்ப மதிப்பான பொருள். தாய்மார்களுக்கும் இப்படி தான் நல்லா பாதுகாக்கணும். பள்ளிவாசலில் ஃபஜருக்கு ஆண்களை பெண்கள் எழுப்புவது கிடையாது, பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் எழுப்புவது கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் கோபம் கூட வராது, ஏன்னா அவங்களும் கூட தூங்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்லா மாஷா அல்லாஹ் நல்ல சாலிஹான பெண்களும் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப குறைவானவர்கள். ஆனால் பொதுவான விஷயம் வீட்டில் எப்படி நடக்கும்? பெண்களும் பிள்ளைகளோடு தூங்கிட்டு தான் இருப்பாங்க, பிள்ளைகள் எழுப்பிடவும் மாட்டாங்க. அந்த நேரத்தில் கோபப்படக்கூடிய விஷயமோ அடிக்கக்கூடிய விஷயமோ நடக்காது, ஏன்னா தூங்கக்கூடிய நேரம் இல்லை அது. ஆனால் எப்போ கோபம் வரும்? அவங்களுடைய மேக்கப் செட்டை உடைச்சிட்டா போதும், கோபம் எப்போ தானாக வந்துடும். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது உருட்டுதா போதும், துணி மடித்து வச்ச துணி எடுத்து கலைச்சிட்டா போதும், அவங்களுக்கு கோபம் தானாக வந்துடும். அப்போ கோபப்படக்கூடிய இடத்தில் நம்மளுடைய கோபம் வரலை. ஆனால் எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோபம் படலை. உண்மையாகவே அந்த நேரத்தில் நம்ம கடுமையாக அவங்கள அடிக்கலாம். எந்த அளவுக்கு சொன்னால், கணவன் மனைவியாக இருந்து 2 பேரும் தொழவில்லை, கணவன் தொழுகின்றார், மனைவி தொழவில்லை என்று சொன்னால், இமாம் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல மார்க்கறிஞர்களுடைய ஃபத்வாவாக, அல்லஜ்னத்து தாயிமியா சொல்லக்கூடிய ஃபத்வா கமிட்டியில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் ஃபத்வாவாக இருக்கின்றது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழும் பொழுது மனைவி தொழவில்லை என்று சொன்னால் கணவனுக்கு தாராளமாக உரிமையும் இருக்கின்றது, அவன் தலாக் விட்டு வேறு பெண்ணை, தொழக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு கடுமையான விஷயம். ஒரு பெண் வீட்டில் தொழவில்லை என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையும் தொலை வைக்க சொல்லவில்லை என்று சொன்னால், அப்போ நாம் எந்த ஒரு நிலையில், எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இஸ்லாமிய குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியும்? ஃபஜருக்கு எழுந்திருக்காத, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், ஃபஜருக்கு எழுந்திருக்க முடியாமல், ஃபஜருக்கு தொழ முடியாமல்
பள்ளிவாசலுக்கு வர முடியாமல் இருக்கக்கூடிய குடும்பம் எப்படிப்பட்ட இஸ்லாமிய குடும்பம்? மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், எவர் ஒரு ஃபஜருடைய தொழுகை தொழுகின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றான். எப்படிப்பட்ட நற்செய்தி! அன்றைய தினத்தில் அவனுக்கு மௌத்து வந்தால் அவன் சொர்க்கத்துடைய சுப செய்தியை கேட்டுதான் மரணிப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியம் ஃபஜருடைய தொழுகைக்கு ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் நமக்கு கொடுக்கின்றான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஃபஜருக்கு வீட்டில் கூட தொழுறது கிடையாது. அல்லாஹ் மன்னிக்கணும். எப்பயோ தவறி லேட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது யாரோ ஒருவருடைய வீட்டு பள்ளிவாசல் வந்து தூரமாக இருக்குது, அந்த நேரத்தில் வீட்டில் கூட தொழுலாம்ல, அந்த பழக்கமும் நம்மிடத்தில் இல்லை. இமாம் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட ஒருவர் வராரு, ஃபத்வா கேட்குறாங்க. யா ஷேக், எனக்கு 7:30 மணிக்கு ஆஃபீஸ் டைம், அப்போ தான் நான் ஏந்திக்கிறேன், அப்போ தான் நான் ஃபஜர் தொழுதுட்டு போகிறேன் என்னுடைய வேலைக்கு. நான் வேணுக்குன்னு தான் ஃபஜருக்கு ஏந்திக்கலை, ஆனால் நான் லேட்டாக தான் ஏந்திக்கிறேன், லேட்டாக தான் நான் தொழுகிறேன். இந்த மாதிரி என்னுடைய தினதோறும் இருக்கக்கூடிய பழக்கம், எனக்கு என்ன சட்டம்? பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீ காஃபிர். சொன்ன விஷயம் என்ன? நீ காஃபிர். அதனுடைய விளக்கம் அதுக்கப்புறம் புரிய வச்சாங்க, என்ன எதுக்கு அப்படின்னு. ஆனால் அவர்கள் சொன்ன முதல் விஷயம், அவரை அந்த மனிதனுக்கு நீ காஃபிர், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவன், அல்லாஹுக்கு தொழுகை தொழாதவன், நீ அல்லாஹுடைய கட்டுப்பட்ட முஸ்லீமாக இருக்க முடியாது. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இந்த ரமதான் முடிஞ்சிட்டா நம்மளுடைய நிலைமை என்னன்னு நம்ம யோசிக்கணும். இந்த ரமதான் முடிஞ்சதுன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டோம் மாதிரி நம்ம பள்ளிவாசலுக்கே வர்றது கிடையாது. அல்லாஹ் மன்னிக்கணும். பெண்களும் சரி ஆண்களும் சரி பள்ளிவாசலோடு எந்த விதமான தொடர்பே கிடையாது. பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொடர்பு அதில் வரக்கூடிய தொழுகை தான். அந்த தொழுகைக்கே ஆண்களும் பெண்களும் குடும்பமாக இருந்தால் கூட வரலாம், இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக வரலாம். ஆனால் இன்றைக்கி குடும்பமாக கூட நாம் பள்ளிவாசலுக்கு வர்றது கிடையாது. அல்லாஹ் மன்னிக்கணும். ஆனால் ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன வார்த்தைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நேரங்கள் இது உண்மையாக நடக்குது அல்லவா? இன்றைக்கி நம்ம பள்ளிவாசலுக்கு எப்போ வருவோம்? இந்த மாதிரி ரம்தானில் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொன்னால் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசலில் கூட்டமாக இருப்போம். இல்லைன்னா எப்போ வருவோம்? நம்ம சொந்தத்தில் யாருக்கோ ஒருத்தவருக்கு பள்ளிவாசலில் திருமணம் அப்படின்னா பள்ளிவாசலில் கூட்டமாக இருக்கும் இல்லையா? இல்லைன்னா நம்மளுடைய உறவினர்களில் யாருக்கோ ஒருத்தவருக்கு ஜனாசா இருந்தால் பள்ளிவாசலில் கூட்டமாக இருப்போம். இல்லை அப்படின்னா பெருநாள் அன்னைக்கு மட்டும் பெரிய கூட்டம், பள்ளிவாசல் இடம் பத்தாது, திடலுக்கு போயிடுவோம். எல்லா பள்ளிவாசல்களும் இன்னைக்கு தொழுவக்கூடிய தொழுகையாளிகள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பள்ளிவாசலுமே இடம் பற்றாக்குறையாக தான் இருக்கும். அவ்வளோ முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது இல்லையா? இன்றைக்கி பள்ளிவாசல் சார்ந்த பல விஷயங்கள் வரும் பொழுது, இந்த பாபரி மசீதியாக இருக்கட்டும், பல விஷயங்கள் வரும் பொழுது இன்றைக்கி உண்மையான யதார்த்தம் சொல்லக்கூடிய நிலை என்ன தெரியுமா? நாம் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்தோம் என்று சொன்னால், பள்ளிவாசல் தொழக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால், யாராலையும் இந்த பள்ளிவாசலை அபகரிச்சிக்க முடியாது, அவங்கள தோக்கறுக்க முடியாது. அப்போ நாம் பள்ளிவாசலோடு எந்த விதமான தொடர்பு இல்லாமல் இருப்பதன் காரணமாக தான் நம்மளுடைய எதிரிகள் பள்ளிவாசலை வந்து நம்மளை தாக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஃபஜ்ருடைய நிலையிலே ஒரு சஃப்பு தான். எப்படி நிலைமை பாருங்கள், ரமதானுடைய முதல் பிறையில் பள்ளிவாசல் கூட்டம் ஃபஜர், ரமதானுடைய கடைசி பிறையில் பள்ளிவாசல் காலி, ஒரு சஃப்பு. ஒரு பிறையில் நம்மளுடைய நிலைமை மாறிடுச்சு பாருங்கள். ஒரு மாதம் தான், ஒரு மாதம், அந்த பிற முழுமையாக கூட அடையலை, அதுக்குள்ளே நம்மளுடைய நிலைமை மாறிடுது. பள்ளிவாசலில் இருந்து எல்லா தொடருமே ஒடிச்சிருப்போம். பள்ளிவாசலுக்கு ஜுமா தொழுகை கூட போகாமல் என்று நிறைய மக்கள் வேலைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. இந்த லைலத்துல் கத்ர் கூடிய பல முஸ்லிம்கள் நான் நன்மை சம்பாதித்து அல்லாஹ்விடத்தில் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய மனிதனாக மாறணும் கூட வரலை, நான் எப்படி என்னுடைய கடையை சம்பாதிக்கணும் தான் பார்க்குறாங்க. நிறைய எப்படி லாபத்தை சம்பாதிக்கணும் வியாபாரத்தில் தான் பார்க்குறாங்க. வியாபாரம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நன்மை சம்பாதிக்கக்கூடிய காலம்.
இந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படியாவது அல்லாஹை திருப்திப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு பள்ளிவாசலை உட்கார்ந்து முடிந்தால் இஅ்திகாஃபோடு அல்லாஹை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் இதை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹுக்கு இந்த காரியம் பிடித்து போனால் போதும், அல்லாஹ் நமக்கு அந்த சொர்க்கத்தை கொடுப்பதற்கு போதுமானவன் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்மளுடைய குடும்பத்தில் ஃபஜருக்கு மட்டுமே முதல் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக காலையிலேருந்து எல்லா விஷயமும் சரியாக நடந்துடும். ஆனால் இன்றைக்கி நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நேரமே ஆஃபீஸ் நேரம் தான் காலையில் எந்திரிக்கக்கூடிய நேரம். நம்மளுடைய நேரமே காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வெளியில் போகக்கூடிய நேரம் தான் நம்மளுடைய எந்திரிக்கக்கூடிய நேரம். இதுதானே உண்மை. சார் நம்மளால் எந்திரிக்க முடியாதா, அப்படி எதுவும் விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நம்மளுடைய நிலைமை பாருங்கள், அதுவும் புரிய வைக்கிறேன். நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது, நம்மளால் எழுந்திருக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடுத்த நாள் வெளிநாட்டுக்கு ட்ரிப்பு போகணும், ஏரோப்ளேனில் ஃப்ளைட்டில். நைட்டு தூங்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்க? இந்த பேக் எடு, அந்த பேக் எடு, இந்த துணியை போடு, இதை மடித்து வை, அதை மடித்து வை, இதை துணி தூக்கி போடு, எல்லா வேலையும் அன்றைக்கி நைட்டு பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா வெளிநாட்டுக்கு சுற்ற போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். நைட்டு காலையில் 4-5 மணிக்கு ஃப்ளைட்டு, 2 மணிக்கு தூங்கிட்டு இருப்போமா? சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள் பாப்பா, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? 2-3 மணிக்கு தூங்கிட்டு இருப்போமா? நம்ம அன்றைக்கி நைட்டே தூங்க மாட்டோம். இதானே உண்மை. அப்போ அல்லாஹோடைய பள்ளிவாசலுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ முக்கியம் இல்லை, ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கலை? இதான் கேள்வி சகோதரிகளே, பெரியவர்களே. ஒரு ட்ரெயின் அடுத்த நாள் ஊருக்கு போகணும், இல்லைனா ட்ரெயின் கிடைக்காது. கரெக்டாக அலாரம் வச்சு கரெக்டாக எழுந்திரிச்சிருவோம். அலாரம் எப்படி 4-5 அலாரம் இருக்கும், 5-5 10-10 நிமிஷத்துக்கு ஒரு அலாரம். எப்படியாவது எழுந்திக்கணும் இல்லையா? எப்படியாவது எழுந்திரிச்சிடும். ஆனால் ஃபஜருக்கு மட்டும் நம்முடைய அலாரம் ஆஃபில் இருக்கும். ரமதான் முடிஞ்சால் போதும், அது அந்த அலாரமே ஆஃப் ஆகிடும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இப்போ எந்த நிலைமை நம்ம இஸ்லாமிய குடும்பமாக இருக்கும் சொல்லுங்கள் சகோதரிகளே, பெரியவர்களே. பள்ளிவாசலோடு தொடர் வைக்கக்கூடிய மக்களாக இருந்தால் மட்டுமே தான் நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்கிய ஒரு மனிதனாக இருக்க முடியும். அல்லாஹ் நம்மை விரும்பக்கூடிய மனிதனாக நாங்கள் மாற முடியும். பள்ளிவாசலோடு பிள்ளைகளும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி தொடர்பு வைத்தால் மட்டுமே தான் அவர்களுடைய ஈமானை அவர்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசலை விட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஹராமான விஷயம். நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், வெளியில் நடந்து தலையை நிமிர்ந்து பார்த்து போக முடியுதா? எல்லா இடத்திலும் ஹராமான விஷயங்கள். தலை நிமிர்ந்து பார்த்து போக முடியுதா? அரைக்குறை ஆடையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஒரு ஃபோட்டோ, ஒரு பேனா வாங்க முடியுதா? எல்லா இடத்திலுமே ஹராமான விஷயங்கள். இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக தான் பள்ளிவாசல் அல்லாஹுடைய இல்லமாக இருக்கின்றது. இந்த இடத்துல கூட நம்ம வரலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிலைமை நம்ம யோசிக்கணும். நிறைய மக்களுக்கு இப்படிப்பட்ட பள்ளிவாசல் கிடைக்காம துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பலஸ்தீன் சம்பவமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த பல சம்பவமாக இருக்கட்டும், பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு ஹய்ய அலல் ஸலா ஹய்ய அலல் ஃபலா என்று பாங்கு சத்தம் சொல்லும் பொழுதே அவர்களுடைய உயிரை பிரிக்கக்கூடிய அந்த நேரமாக நாங்கள் வீடியோக்கள் மூலமாகவும் பல செய்திகள் மூலமாக நாங்கள் கேட்கின்றோம், பார்க்கின்றோம். இப்போ இதிலிருந்து நாங்கள் படிப்புன்னு இருக்கக்கூடாதா? அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய வீட்டு பக்கத்தில் நல்ல சரியான மனஹஜோடு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சரியான நல்ல பள்ளிவாசல் இருக்கின்றது, அந்த ஆலிம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது சகோதரிகளே, பெரியோர்களே. இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த பள்ளிவாசலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கி லைலத்துல் கத்ரு எந்த இரவில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இப்படியாவது நன்மை செஞ்சு நம்ம அல்லாஹ்ட்ட நெருங்கணும் அப்படின்னு குடும்பத்தோடு ஆசைப்பட்டிருப்போமா? இன்றைக்கி நம்மளுடைய குடும்பத்தோடு சேர்ந்து லைலத்துல் கத்ர் நம்முடைய முயற்சி என்னவாக இருக்கும்? இஸ்லாமிய குடும்பமாக வெறும் நாவால் மட்டும்தான் இருக்குமே தவிர நம்மளுடைய செயல்பாட்டில் கிடையாது. இன்றைக்கி குடும்பமாக சேர்ந்து சரி வாங்க ஒரு பள்ளிவாசலுக்கு அல்லது ஒரு எத்தீம் மிஸ்கீனுக்கு நம்மளுடைய உறவினரில் இவருக்கு அப்படின்னு தேர்ந்தெடுத்து குடும்பமாக நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு அதிகமாக 10,000 ரூபா ஒரு 50,000 ரூபா வரையும் அவர்களுக்கு சதகா செய்வோம். அல்லது ரமதானுடைய மாதத்தில் அதிகபட்சமாக ஒரு 1,00,000 ரூபா சதகா செய்வோம் குடும்பமாக சேர்ந்து. இப்படி செய்யக்கூடிய அமல் எத்தனை குடும்பத்தில் இருக்குது இன்றைக்கி? ஆனால் குடும்பமாக சேர்ந்து எதுக்கு போவோம்?
கல்யாணத்துக்கு துணி வாங்க போவோம், குடும்பமாக சேர்ந்து பாட்டு பாட போவோம், குடும்பமாக சேர்ந்து ஹராமான விஷயங்களை படத்து பார்க்க போவோம். ஆனால் குடும்பமாக சேர்ந்து நன்மை சம்பாதிக்கக்கூடிய எவ்வளோ விஷயம் இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்ல முடியும் நம்மளால்? குடும்பமாக சேர்ந்து நம்ம பள்ளிவாசலுக்கு வரோம், அல்லது குடும்பமாக சேர்ந்து சதகா செய்கிறோம், அல்லது குடும்பமாக சேர்ந்து இந்த மாதிரி இன்னென்ன விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு 2 அமலாவது நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா இந்த உலகத்தை நாம் மார்க்கத்தை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறோம். அப்போ உண்மையாக சொல்லப்போனால் அவனுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் கிடையாது, வெறும் பெயருக்கு தான். அவங்க அப்துல்லா, அவங்க ஆயிஷா, அவங்க பிள்ளை அப்துல் ரஹ்மான், இதான் இஸ்லாமிய குடும்பம். இதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதல்ல சகோதரிகளே, பெரியவர்களே, அமலில் இருக்க வேண்டும். சிறிய பிள்ளையாக இருந்தாலும் பள்ளிவாசல்களோடு நம்மளுடைய பிள்ளைகளை கொண்டு வர வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால் கண்டிப்பாக நாம் நம்மளுடைய பிள்ளைகளை பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்கக்கூடிய நல்ல முஸ்லீமாக ஆக்க முடியும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்கன்னா கற்றுக்கலாம். ஜுமா மேடையில் இமாம் இருக்காங்க, குத்பா நடக்கும், தரசு நடக்கும், ஹதீஸ் தஃப்சீர் நடக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பள்ளிவாசல் வந்து கற்றுக்கலாம். உலக விஷயத்துக்காக கற்றுக்கிறோமா இல்லையா? ஒரு வியாபாரத்தை தொடங்க போகிறோம், இந்த வியாபாரம் யார்கிட்ட பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்கே வாங்கணும், இதில் என்ன லாபம் வரும், எவ்வளோ காசு போடணும், என்னென்ன விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம். என்னுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக, என்னுடைய பிள்ளை மறுமை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக எவ்வளோ முயற்சி எடுத்திருப்போம்? 0, எதுவும் கிடையாது. இப்போ நாமும் குடும்பமாக சேர்ந்து இந்த பள்ளிவாசலுக்கு வந்தால் மட்டுமே தான் நாமும் சரி, இந்த சமூகமும் சரி இன்ஷா அல்லாஹ் முன்னேறும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டால் சமூகம் தானாக சீரடையும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்ல வாக்கியத்தை கொடுத்து இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொண்டு அதில் நிறைய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய இந்த நல்ல வாக்கியத்தை நம் அனைவருக்கும் கொடுத்து நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்றாக குடும்பத்துடன் வாழக்கூடிய அந்த வாக்கியத்தை நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாஇரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.